மாத்திரம் சபையில மணவாளியா இருக்க முடியாது. பல பேர் மணவாளிகளாவும் இருப்பாங்க, பல பேர் குமாரத்திகளா இருப்பாங்க. குமாரத்திகளா இருந்து மணவாளிகளா வாஞ்சையா மாறுகிறவர்கள் அநேகர் இருக்கிறாங்க. ஏன்னா மணவாளிகள் மாத்திரம்தான் பிரியமானவர்கள், பிரியமானவர்கள் மாத்திரம்தான் பரலோகத்துக்கு போக முடியும். ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? அப்போ இந்த இடத்துல ரெண்டாவதா நம்ம பாக்குறது என்ன அப்படின்னாக்கா, அதை தோட்டமா பன்மையா மாத்துறாரா. அப்படியே அந்த வசனத்தை படிக்கிறப்ப கடைசியில பாக்குறோம், எல்லா மரங்களையும் வச்சுட்டு அது சிங்கார வனமா இருக்கிறது. வனம்ன்றது தோட்டம் கிடையாது, வனத்துக்கும் தோட்டத்துக்கும் வித்தியாசம் இருக்கு. வனம்னா அது பேரு காடு, இங்க போட்டிருக்கு சிங்கார வனம் அப்படின்னாக்கா அழகான காடா இருக்குது அப்படின்னு போட்டிருக்கு. அழகான காடா எப்படி இருக்க முடியும்? காட்டுக்கு அழகு கிடையாது. ஏன்னா அது காட்டுத்தனமா வளரும், என்ன வேணாலும் வளரும், எப்படி வேணாலும் வளரும். யாரும் கட் பண்ணி விட மாட்டாங்க, இன்னும் ஒன்றும் செய்ய மாட்டாங்க. செடி கொடி எங்க வேணாலும் இருக்கும், அது ஒரு எல்லைக்கு உட்பட்டது கிடையாது, அப்படியே வளர்ந்து